ரெட்டல காக்குது வாக்கனி கோடையா ஒற்றை வீரனால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரனால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே புத்தமன்னவன் எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கும் துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல வந்தது வாக்கனி கோடையா பார் மக்களை காக்குது வாக்கனி கோடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வாக்கனி கோடையா அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கும் துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல வந்தது வாக்கனி கோடையா பார் மக்களை காக்குது வாக்கனி கோடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வாக்கனி கோடையா ஒற்றை வீரனால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரனால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே ரெட்டல வந்தது வாக்கனி கோடையா பார் மக்களை காக்குது வாக்கனி கோடம்மா
எங்க மக்களே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கும் துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது மக்களை காக்குது வாங்கடி போடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் ரெட்டல ரெட்டல காக்குது வாங்கடி போடையா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கும் துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது வாங்கடி போடையா பார் மக்களை காக்குது வாங்கடி போடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வாங்கடி போடையா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கும் துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது வாங்கடி போடையா பார் மக்களை காக்குது வாங்கடி போடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வாங்கடி போடையா ஒற்றை வீரனால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரனால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கும் துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது வாங்கடி போடையா பார் மக்களை காக்குது வாங்கடி போடம்மா
மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பாரட்டல ரெட்டல காக்குது வாக்கனி கோடையா ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் 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 அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கு துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது வாக்கனி கோடையா பார் மக்களை காக்குது வாக்கனி கோடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வாக்கனி கோடையா ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் 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 அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கு துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது வாக்கனி கோடையா பார் மக்களை காக்குது வாக்கனி கோடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வாக்கனி கோடையா ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் 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 அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே நெஞ்சுக்கு துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது வாக்கனி கோடையா பார் மக்களை காக்குது வாக்கனி கோடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வாக்கனி கோடையா ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால்
எம்ஜிஆர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் காத்து நிற்கும் எடப்பாடியார் என்னும் தலைவரே, பூமாலைகளை போடுகிறோம், போற்றுகிறோம். அம்மா சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே, எங்க மக்களே, அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே, மக்களே. ஏழ வீட்டில புத்த மன்னவன் எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை மைந்தரே, மண்ணின் மைந்தரே, வருக வருக வருக. இந்தியவாதம் அண்ணாந்து பார்த்தும் இமயமே வருக, தாய் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக, கருணை உள்ளமே வருக, எளிமை முதல்வரே வருக, வீர வேங்கையே வருக, வெற்றி திலகமே வருக, மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. பேரிடர் வென்று சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக, தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக, ஏற்பிடித்து போரடித்த உழவன் மகனே வருக, பசியறியா தமிழகம் தந்த அட்சய பாத்திரம் வருக, கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக, பொங்கல் பரிசை பாரி வழங்கிய வள்ளல் வாரிசே வருக, மனித புனிதனே வருக, தலைமை பண்பே வருக, தாய்மை உள்ளமே வருக, தமிழ் மண்ணின் மைந்தனே வருக, மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே வருக வருக வருக, வருக 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 வருக. வருக 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 வருக. அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரமே, எதிர்காலமே வருக, அடுத்த தலைமுறை வானுயர வழி காட்டியே வருக, விவசாயி துயர் துடைத்த தூயவனே வருக, ஓய்வறியா சுழன்றடிக்கும் மாயவனே வருக, அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் தவப்புதல்வா வருக, மாநிலம் சிறப்புற நாளும் உழைக்கும் தியாக செம்மலே வருக, கழக காவலா வருக, தலைமை கழகமே வருக, புன்னகை மன்னனே வருக, புவி ஆளும் மன்னனே வருக, மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்களின் நோய் தீர்க்க மினி கிளினிக் தந்தவரே, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்தவரே, அரசு பள்ளி மாணவனை மருத்துவராக்கிய தலைவா, ஏரி காத்த ஊர் வாரிய குடிமராமத்து நாயகா, தொழில் வளம் பெருக தொழில் முதலீட்டை ஈர்த்தவரே வருக, எல்லா வளமும் பாரி வழங்கிய ஏந்தலே வருக, ஏழை தலைவனே வருக, எங்கள் தங்கமே வருக, தர்ம தலைவனே வருக, தானை தலைவனே வருக, மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே வருக வருக வருக, மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. இந்தியவாதம் அண்ணாந்து பார்த்தும் இமயமே வருக, தாய் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக, கருணை உள்ளமே வருக, எளிமை முதல்வரே வருக,
வீரவேங்கையே வருக, வெற்றி திலகமே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்கள் முதல்வரே தமிழ் மண்ணின் மைந்தரே வருக 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 வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. இந்தியவாதம் அண்ணாந்து பார்க்கும் இமயமே வருக. தாய் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக. கருணை உள்ளமே வருக, எளிமை முதல்வரே வருக. வீரவேங்கையே வருக, வெற்றி திலகமே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. தீம் தீம் தா 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 தீம் தீம் தா. பேரிடர் வென்று சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக. தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக. ஏற்பிடித்து போரடித்த உழவன் மகனே வருக. பசியறியா தமிழகம் தந்த அட்சய பாத்திரம் வருக. கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக. பொங்கல் பரிசை பாரி வழங்கிய வள்ளல் வாரிசே வருக. மனித புனிதனே வருக, தலைமை பண்பே வருக. தாய்மை உள்ளமே வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. வருக 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 வருக. வருக 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 வருக. அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரமே எதிர்காலமே வருக. அடுத்த தலைமுறை வானுயர வழி காட்டியே வருக. விவசாயி துயர் துடைத்த தூயவனே வருக. ஓய்வறியா சுழன்றடிக்கும் மாயவனே வருக. அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் தவப்புதல்வா வருக. மாநிலம் சிறப்புற நாளும் உழைக்கும் தியாக செம்மலே வருக. கழக காவலா வருக, தலைமை கழகமே வருக. புன்னகை மன்னனே வருக, புவி ஆளும் மன்னனே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்களின் நோய் தீர்க்க மினி கிளினிக் தந்தவரே. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்தவரே. அரசு பள்ளி மாணவனை மருத்துவராக்கிய தலைவா. ஏரி காத்த தூர் வாரிய குடிமராமத்து நாயகா. தொழில் வளம் பெருக தொழில் முதலீட்டை ஈர்த்தவரே வருக. எல்லா வளமும் பாரி வழங்கிய ஏந்தலே வருக. ஏழை தலைவனே வருக, எங்கள் தங்கமே வருக. தர்ம தலைவனே வருக, தானை தலைவனே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக.
பார்க்கும் இமயமே வருக, தாய் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக, கருணை உள்ளமே வருக, எளிமை முதல்வரே வருக, வீர வேங்கையே வருக, வெற்றி திலகமே வருக, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. ரெட்டல வந்தது வாங்கனி போடையா, பார் மக்களை காக்குது வாங்கனி போடம்மா, யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வாங்கனி போடையா. அம்மா சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. கொடுத்து செவந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல வந்தது வாங்கனி போடையா, பார் மக்களை காக்குது வாங்கனி போடம்மா, யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வாங்கனி போடையா. அம்மா சொன்னாரே, வருக 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 வருக, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்கள் எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. இந்திய வாதம் அண்ணார்ந்து பார்க்கும் இமயமே வருக, தாய் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக, கருணை உள்ளமே வருக, எளிமை முதல்வரே வருக, வீர வேங்கையே வருக, வெற்றி திலகமே வருக, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. பேரிடர் வென்று சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக, தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக,
ஏற்பிடித்து போரடித்த உழவன் மகனே வருக, பசியறியா தமிழக தந்த அட்சய பாத்திரம் வருக, கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக, பொங்கல் பரிசை பாரி வழங்கிய வள்ளல் வாரிசே வருக, மனித புனிதனே வருக, தலைமை பண்பே வருக, தாய்மை உள்ளமே வருக, தமிழ் மண்ணின் மைந்தனே வருக, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக, வருக 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 வருக. ரெட்டல வந்தது வங்கனி கொடையா, பார் மக்களை காக்குது வங்கனி கொடம்மா, யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வங்கனி கொடையா. வருக 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 வருக. அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரமே எதிர்காலமே வருக, அடுத்த தலைமுறை வானுயர வழி காட்டியே வருக, விவசாயி துயர் துடைத்த தூயவனே வருக, ஓய்வறியா சுழன்றடிக்கும் மாயவனே வருக, அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் தவப்புதல்வா வருக, மாநிலம் சிறப்புற நாளும் உழைக்கும் தியாக செம்மலே வருக, கழக காவலா வருக, தலைமை கழகமே வருக, புன்னகை மன்னனே வருக, புவி ஆளும் மன்னனே வருக, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்களின் நோய் தீர்க்க மினி கிளினிக் தந்தவரே, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்தவரே, அரசு பள்ளி மாணவனை மருத்துவராக்கிய தலைவா, ஏரி காத்த தூர் வாரிய குடிமராமத்து நாயகா, தொழில் வளம் பெருக தொழில் முதலீட்டை ஈர்த்தவரே வருக, எல்லா வளமும் பாரி வழங்கிய ஏந்தலே வருக, ஏழை தலைவனே வருக, எங்கள் தங்கமே வருக, தர்ம தலைவனே வருக, தானை தலைவனே வருக, மக்கள் முதல்வரே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக வருக வருக, மக்கள் முதல்வரே ஒற்றை வீரனால் பொங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம், ஒற்றை வீரனால் பொங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். அம்மா சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக வருக வருக, இந்திய வானம் அண்ணாந்து பார்த்தும் இமயமே வருக, தாய் தமிழ்நாட்டில் தண்ணி மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயாரா சாதனையே வருக, கருணை உள்ளமே வருக, எளிமை முதல்வரே வருக, வீர வேங்கையே வருக, வெற்றி திலகமே வருக, மக்கள் முதல்வரே வந்தோமே எங்க மக்களே மக்களே, ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே, கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே ரெட்டல வந்தது வங்கனி கொடையா, பார் மக்களை காக்குது வங்கனி கொடம்மா, யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க
காக்குது பக்கனி கோடையா ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 எங்க அம்மா சொன்னாரு எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்கள் முதல்வரே தமிழ் மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 இந்திய வாதம் அண்ணாந்து பார்க்கும் இமயமே வருக தாய் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக கருணை உள்ளமே வருக எளிமை முதல்வரே வருக வீர வேங்கையே வருக வெற்றி திலகமே வருக மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 பேரிடர் வென்று சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக ஏற்பிடித்து போரடித்த உழவன் மகனே வருக பசியறியா தமிழக தந்த அட்சய பாத்திரம் வருக கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக பொங்கல் பரிசை பாரி வழங்கிய வள்ளல் வாரிசே வருக மனித புனிதனே வருக தலைமை பண்பே வருக தாய்மை உள்ளமே வருக தமிழ் மண்ணின் மைந்தரே வருக மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரமே எதிர்காலமே வருக அடுத்த தலைமுறை வானுயர வழி காட்டியே வருக விவசாயி துயர் துடைத்த தூயவனே வருக ஓய்வறியா சுழன்றடிக்கும் மாயவனே வருக அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் தவப்புதல்வா வருக மாநிலம் சிறப்புற நாளும் உழைக்கும் தியாக செம்மலே வருக கழக காவலா வருக தலைமை கழகமே வருக புன்னகை மன்னனே வருக புவி ஆளும் மன்னனே வருக மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே வருக 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 மக்களின் நோய் தீர்க்க மினி கிளினிக் தந்தவரே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்தவரே அரசு பள்ளி மாணவனை மருத்துவராக்கிய தலைவா ஏரி காத்த ஊர் வாரிய குடிமராமத்து நாயகா தொழில் வளம் பெருக தொழில் முதலீட்டை ஈர்த்தவரே வருக எல்லா வளமும் பாரி வழங்கிய ஏந்தலே வருக ஏழை தலைவனை வருக எங்கள் தங்கமே வருக
தர்ம தலைவனே வருக, தானை தலைவனே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. இந்திய வானம் அண்ணாந்து பார்த்தும் இமயமே வருக. தாய் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக. கருணை உள்ளமே வருக, எளிமை முதல்வரே வருக. வீர வேங்கையே வருக, வெற்றி திலகமே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்கள் முதல்வரே தமிழ் மண்ணின் மைந்தரே வருக 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 வருக. வருக 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 வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. இந்திய வானம் அண்ணாந்து பார்த்தும் இமயமே வருக. தாய் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக. கருணை உள்ளமே வருக, எளிமை முதல்வரே வருக. வீர வேங்கையே வருக, வெற்றி திலகமே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக. தீம் தீம் தா 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 தீம் தீம் தா. பேரிடர் வென்று சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக. தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக. ஏற்பிடித்து போரடித்த உழவன் மகனே வருக. பசியறியா தமிழக தந்த அட்சய பாத்திரம் வருக. கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக. பொங்கல் பரிசை பாரி வழங்கிய வள்ளல் வாரிசே வருக. மனித புனிதனே வருக, தலைமை பண்பே வருக. தாய்மை உள்ளமே வருக, தமிழ் மண்ணின் மைந்தரே வருக. மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மக்களே ஏழா வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே. மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல ரெட்டல வந்தது வங்கனி கொடையா. பார் மக்களை காக்குது வங்கனி கொடம்மா. யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வங்கனி கொடையா. ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே எங்க மக்களே. அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மக்களே. ஏழா வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே. மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. நெஞ்சு எதுக்கு துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா
ரெட்டல வந்தது வக்கனி கொடையா பார் மக்களை காக்குது வக்கனி கொடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வக்கனி கொடையா ஒற்றை வீரரால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த மழிய கொடுத்ததே ரெட்டல வந்தது வக்கனி கொடையா பார் மக்களை காக்குது வக்கனி கொடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வக்கனி கொடையா ஒற்றை வீரரால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த மழிய கொடுத்ததே ரெட்டல வந்தது வக்கனி கொடையா பார் மக்களை காக்குது வக்கனி கொடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வக்கனி கொடையா ஒற்றை வீரரால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் பொங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த மழிய கொடுத்ததே ரெட்டல வந்தது வக்கனி கொடையா பார் மக்களை காக்குது வக்கனி கொடம்மா யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது வக்கனி கொடையா ஒற்றை வீரரால் பொங்கி
அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. எதுக்கும் துணிஞ்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல ரெட்டல வந்தது வங்கனி கோடையா பார் மக்களை காக்குது வங்கனி கோடம்மா. யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வங்கனி கோடையா. ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. எதுக்கும் துணிஞ்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல ரெட்டல வந்தது வங்கனி கோடையா பார் மக்களை காக்குது வங்கனி கோடம்மா. யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வங்கனி கோடையா. ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். நம்முடைய சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அறிவிச்சவர் திரு பி விக்னேஷ் அவர்கள் கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிறார். அவர் இளைஞர், படித்தவர், பண்பாளர். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே மத்திய அரசின் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதற்கு நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரலை ஒழுக்க செய்து நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியிலே பல திட்டங்கள் நிறைவேற அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று இருவரும் வேண்டி கேட்டு அவருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தாய்குலத்தின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களிக்க வேண்டுமா அன்போடு கேட்டு இன்றைய தினம் மத்திய மாநில அரசுகள் விலைவாசி உயரை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏழை எளிய மக்கள் பாதிக்காத அளவிற்கு விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். ஆனால் விடியா திமுக அரசும் மத்திய அரசும் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவதை கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு விலைவாசி இன்னும் முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றன. இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் மக்கள் பெற்ற துன்பம் தான் அதிகம். அதே நேரத்தில் இன்றைய தினம் ஒரு கிலோ அரிசி 18 ரூபாய் விலை உயர்ந்திருக்கின்றது. பருப்புலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, சர்க்கரை விலை உயர்வு, மளிகை சாமான்கள் விலை 40% உயர்ந்து மக்களை வாட்டி வைக்கின்றது. மக்களுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கு சிறந்து போய் வாழ வழியாமல், வாழ வழி இல்லாமல் நிற்கதியாக இன்றைக்கு மக்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய காட்சி திராவிட மாடல் ஆட்சியை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் மத்திய அரசு இதில் தலையிட்டு விலை குறைக்கின்ற நடவடிக்கை அவர்களும் எடுக்கவில்லை.
ஆக மத்திய மாநில அரசுகள் மக்களோட ஆட்சியை இனி நடத்திக் கொண்டிருக்கின்றன. இதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்ச ஒரு விக்னேஷ் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்தது. இன்றைக்கு அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான். 2014 மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற 2024 ஆண்டு 10 ஆண்டு கால மத்திய அரசுடைய ஆட்சியிலே பாரதிய ஜனதா ஆட்சியிலே கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏற்றி இன்றைய தினம் பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் கிட்டத்தட்ட 102 ரூபாய், டீசல் விலை ஒரு லிட்டர் 94 ரூபாய். இன்னைக்கு 2014 $105 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விற்கின்ற பொழுது பெட்ரோல் விலை குறைவு, டீசல் விலை குறைவு. இன்றைக்கு இப்பொழுது கச்சா எண்ணெய் விலை குறைந்து இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். ஒரு பேரல் $86 விலை குறைந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக விலை உயர்ந்து மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் மத்திய ஆட்சியால் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விலை குறைகின்ற பொழுது குறைத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக விலை ஏற்றி மக்களை வாட்டி வளைக்கின்ற, மக்களை வஞ்சிக்கின்ற அரசு மத்திய அரசாக பார்க்கப்படுகிறது. அதே போல மாநில அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை $4 குறைப்பேன் என்று சொன்னார்கள். அவர்கள் குறைக்கவில்லை. மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக மத்திய மாநில அரசு இருக்கின்றது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. இதனால் மக்கள் தான் துன்பப்படுகிறார்கள். அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் வேளாண்மை, கைத்தறி, விசைத்தறி, இன்றைக்கு பல்வேறு தொழில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு அந்த தொழில் இழக்க வேண்டிய அபாய நிலையை பார்க்கின்றோம். இன்றைக்கு நெசவு தொழில் கடுமையாக சரிந்து விட்டது, ஜவுளி தொழில் கடுமையாக சரிந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசுடைய கொள்கை சரியான முறையில் இல்லாத காரணத்தாலே, அதை நடைமுறைப்படுத்த தவறிய காரணத்தாலே இன்றைக்கு இந்த தொழில் எல்லாம் சரிந்து இந்த தொழில் புரிகின்றவர்கள் படுபாதாரத்துக்கு சென்று விட்டார்கள். இதையெல்லாம் மாற்றம் தர வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் விக்னேஷ் அவர்கள் வெற்றி பெற்று நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழித்து இதற்கு தீர்வு காணப்படுவார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலமாகின்றது. இந்த 3 ஆண்டு முடியா திமுக ஆட்சியிலே இன்னைக்கு மின் கட்டண உயர்வு 52%, வீட்டுக்கு மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு கடைக்கு பீக்கார் என்று சொல்லி 2 மடங்கு கட்டணத்தை வசூல் செய்கிறார்கள். இது போதாது என்று இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடைவரி 150% உயர்த்திருக்கின்றார்கள், வீட்டு வரி 100% உயர்த்திருக்கின்றார்கள். இதனால் மக்கள் துன்பத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள். அதோடு குடிநீர் வரி உயர்வு, போதாதற்கு குப்பை வரியும் போட்டுவிட்டார்கள். வரி மேல் வரி போட்டு மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற நிலை மாற வேண்டும். அதற்கு இந்த தேர்தலில் விடிவு காலம் பிறக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற அளவிற்கு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. கொடி கொடி என்ன கிடப்பான். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாவி, வெண்குறவு என்று அன்றாட நடந்த வண்ணம் இருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த கையிலாகாத அரசாக இன்றைக்கு விடியா திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சி மலர வேண்டும். அதே போல எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா போதை ஆசாமிகள் சாலையிலே நடக்க முடியாத அளவுக்கு அவருடைய அட்டகாசம், ரவுடித்தனம் அதிகமாக இன்னைக்கு தமிழகத்திலே காணப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசாங்க, திறமையற்ற அரசாங்க, பொம்மை முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பு பெற்றோம். அந்த தீர்ப்பை அமல்படுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு முயற்சி எடுத்த பொழுது அப்பொழுது இருந்த பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்தியது. அதை எடுத்து நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்தில் 2019 ஆண்டு 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைத்து அழுத்தம் கொடுத்து காவிரி பிரச்சனை சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விடுகின்றேன்.
அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் நிலைப்படுத்திக் கொள்ளும் ரெண்டையும் அமைத்து நம்முடைய விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கையை சட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெறப்பட்ட தீர்ப்பை இன்றைய விடியா திமுக முதலமைச்சர் நிறைவேற்ற முடியவில்லை. ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து காவிரியிலே தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும். மாத வாரியாக நமக்கு தண்ணீர் திறந்துவதற்கு உச்சநீதிமன்றம் நமக்கு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. ஆனால் விடியா திமுக அரசு இந்த ஆண்டு சரியான முறையில் மத்திய மாநில அரசை அணுகி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறாத காரணத்தினாலே டெல்டா பாசன விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு குடிநீர் பிரச்சனை ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இன்றைக்கு 20 மாவட்ட மக்கள் காவிரி நீரை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவிரி நதிநீர். ஆனால் இன்றைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற முடியாத ஆட்சியாளர் இன்றைய ஆட்சியாளர் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பு திமுக அரசாங்கம் கர்நாடக அரசின் கோரிக்கை வைத்தது. ஏற்கனவே தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய பங்கு நீரிலிருந்து 3 டிஎம்சி தண்ணீர் காவிரியில் விட வேண்டும் என்று. ஆனால் கர்நாடகத்தை ஆளுகின்ற காங்கிரஸ் ஆட்சி ஒரு சொட்டு நீர் கூட காவிரியை திறந்து விட மாட்டேன் என்று அதிகார வர்க்கத்தோடு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்காக கண்டிக்கவில்லை. ஏனென்றால் கர்நாடகத்தில் ஆளுகின்றது காங்கிரஸ் ஆட்சி. இந்தியா கூட்டணியிலே காங்கிரசும் திமுக வந்து வைக்கின்றது. ஆகவே கூட்டணியில் பிரச்சனை வந்துவிடும். கூட்டணியில் இருந்து தங்களை கழித்து விட்டுவிட்டால் என்ன செய்வது என்று திரு ஸ்டாலின் அச்சப்பட்டு பயந்து போய் இன்றைக்கு அந்த கர்நாடக அரசு தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு அறிக்கை வெளியிடவில்லை. அதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. இப்படி கோழைத்தனமாக ஆட்சி செய்த முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைதானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை இன்றைக்கு விட்டுக் கொடுக்கின்ற முதலமைச்சர் விடியா திமுக முதலமைச்சர். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை கூட விடியா திமுக அரசு அமல்படுத்துவதிலே இன்றைக்கு கையிலாகாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி வைத்து மக்கள் எப்படி நன்மை கிடைக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டப்படும் என்று தெரிவிக்கின்றார்கள். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராது, காவிரி வறண்டுவிடும், குடிநீருக்கு தண்ணீர் பஞ்சம் வந்துவிடும். விவசாயிகள் இன்றைக்கு பாலைவனமாகிடும், விவசாயிகள் பாலைவனமாகிவிடும். டெல்டா மாவட்டம் பாலைவனமாக காட்சியளிக்கின்ற சூழல் ஏற்படும். ஆனால் விடியா திமுக முதலமைச்சர் இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இன்றைக்கு தேசிய கட்சிகள் பாரதிய ஜனதாவும் கர்நாடகத்திலே ஆட்சி செய்தது. அதற்கு பிறகு இப்பொழுது காங்கிரஸ் தேசிய கட்சி கர்நாடகத்தில் ஆட்சி செய்கின்றது. ஆனால் மேகதாது அணை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கட்டக்கூடாது என்று ஒரு வார்த்தை கூட பாரத பிரதமரோ மத்திய அமைச்சரோ தெரிவிப்பதில்லை. அதுபோல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் ராகுல் காந்தி கூட தெரிவிப்பதில்லை. ஆக காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக காங்கிரசும் தேர்தல் அறிக்கையை குறிப்பிடவில்லை, பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் அறிக்கையை குறிப்பிடவில்லை. ஆக மேகதாது அணை அந்த விவரம் குறித்து 2 தேசிய கட்சியிலுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாதது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதாக மக்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் காவிரி நதி நம்முடைய ஜீவ நதி. காவிரி நதியை நம்பித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட காவிரி நதிக்கு இன்றைக்கு பந்தனம் ஏற்படுவதா என்று மக்கள் அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தேசிய கட்சிகள் இதில் கவனம் செலுத்தாமல் வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் விடிகாலம் பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஏற்கனவே அமல்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் கொண்டுவருமோ அதே போல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற குரலை மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு நம்முடைய நாடாளுமன்றம் வெற்றி பெற செய்யுங்கள் என்று இருவரும் வேண்டி கேட்டு அதோடு இன்றைக்கு கருத்து கணிப்பு என்று சில பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது கருத்து கணிப்பு அல்ல, பொய்யான கருத்து பிடிப்பு தான் மக்கள் பார்க்கின்றார்கள். சேலம் அதிமுக கோட்டை இதை யாராலும் அழிக்க முடியாது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் சேலம் பாராளுமன்றத்தில் 6 சட்டமன்ற தொகுதி
6 சட்டமன்ற தொகுதியில ஒரே ஒரு தொகுதி வடக்கு தொகுதியில் தான் வெற்றி வாய்ப்பில் இருந்தோம். மீறி இருக்கின்ற 5 சட்டமன்ற தொகுதியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற வெற்றி பெற்று இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலே 2021 சட்டமன்ற தேர்தலை பார்க்கின்ற பொழுது 2,05,000 வாக்குகள் இன்றைக்கு கூடுதலாக பெற்று நாம் முன்னணியில் இருக்கின்றோம். ஆனால் கருத்து கணிப்பிலே வேண்டும் என்று திட்டமிட்டு மத்திய மாநில அரசுடைய அழுத்தத்தின் காரணமாக ஒரு சில பத்திரிகைகள் ஒரு சில ஊடகங்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு இன்னைக்கு குறைத்து மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் உட்பட பாண்டிச்சேரி 40 இடங்களில் வெற்றி பெறும். மக்கள் செல்வாக்குள்ள கட்சி என்பதை நாடாளுமன்ற தேர்தலை நிரூபித்து காட்டுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மாநில உரிமையை காக்கவும் இன்னைக்கு நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிதிகளை பெற நாம் இந்த இதனம் கூட்டில் விலகி தனித்து போட்டியிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு தேசிய கட்சியில் பார்க்கின்ற பொழுது மாநிலம் பாதிக்கப்படுவதை அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆனால் மாநில மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்றார்கள் நம்முடைய வேட்பாளரை. ஆக வெற்றி பெற்று உறுப்பினராக செல்கின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையிலே மாநிலம் பாதிக்கப்படுகிற திட்டங்கள் வருகின்ற பொழுது ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆக இனி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. சுதந்திரமாக செயல்பட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சேலம் மாநகரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2011க்கு முந்தி எப்படி சேலம் மாநகரம் இருந்தது, சேலம் மாவட்டம் எப்படி இருந்தது, 2021 10 ஆண்டு காலத்தில் சேலம் மாநகரம் எப்படி இன்றைக்கு பொலிவு பெற்று ஒரு சிறந்த மாநகரமாக விலகிக் கொள்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாநகரத்தில் எங்கெங்க பாலம் கட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் பாலம் கட்டினோம். எங்கெல்லாம் குடிநீர் வசதி வேண்டுமோ செய்து கொடுத்தோம். இன்றைக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, மின்தடை ஏற்படாத வண்ணம் பூமிக்கடியில் மின்பாதை அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இங்கே நம்முடைய அரசு மோகன்குமார் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவமனை 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை பிரம்மாண்டமாக கட்டி கொடுத்திருக்கிறோம். புதிய தாலுக்காக உருவாக்கி தந்திருக்கின்றோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சி வரைக்கும் சேலம் மாநகரம் உட்பட சேலம் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி அதிமுகவில் நடைபெற்றது. அதோடு இந்த பகுதியிலே நான் வசிக்கின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நேரடியாக இந்த மாநகர மக்களும் இந்த மாவட்ட மக்களும் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு நம்முடைய மாவட்ட மக்களுக்கு கிடைத்தது. நீங்க ஸ்டாலினுடைய கேட்ட கூட போய் தொட முடியாது. எப்படி மக்களை சந்திக்கின்ற முதலமைச்சர் அல்ல. அவர் எம்எல்ஏ வந்து பாதி பேருக்கு தெரியாது ஸ்டாலினை பற்றி. அதோட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றேன், இந்த மாநகரத்தில் வசிக்கின்றேன், எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றேன். மக்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் என்னுடைய குரலை என் மூலம் நான் ஒழிப்பேன் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2019 38 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார்கள். திமுக கூட்டணி சேர்ந்த 38 அவருடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதி 75% பயன்படுத்தவே இல்லை. கிட்டத்தட்ட 367 கோடி நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தல. அப்படியே மற்றபடி எப்படி செஞ்சிருக்காங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை ஆங்காங்கே மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் அனுபவிக்கின்ற நாடாளுமன்ற 75% அவருடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியை செலவே செய்யல. அப்படிப்பட்ட நன்மை செய்வார் என்பதை சிந்தித்து பாருங்க. 367 கோடி செலவே செய்யாம அப்படியே விட்ட கட்சி தான் கட்சியுடைய நாடாளுமன்ற திமுக கட்சி நாடாளுமன்ற அந்த கூட்டணியை கட்சியில் இடம்பெற்ற நாடாளுமன்ற என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்று சொன்னாங்க. இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. அவர் போராடி பார்த்தாங்க, தீர்வு. ஆக அரசு ஊழியர்களை ஏமாற்றிய அரசாங்கம் முடியாது திமுக அரசாங்கம். அதோட கொரோனா காலம் இன்னைக்கு பக்கத்து மாநிலம் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாமே
இன்னைக்கு அரசு ஊழியருடைய சம்பளத்தை பிடித்தம் செய்தது. ஆனால் நான் முதலமைச்சர் இருந்தபோது ஒரு ரூபாய் கூட அரசு ஊழியர் சம்பளத்தை பிடிக்காமல் முழு சம்பளத்தை அந்த அரசு ஊழியர் வழங்கினேன். அதே போல இன்றைக்கு ஆட்சியாளர்கள், மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மதத்தின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே மக்களை பிரித்து வேறுபடுத்தி இன்றைக்கு நடக்கிறார்கள். பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பது ஒருவரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்காது என்பதை ஆணைத்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் இன்றைக்கு மக்களை பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பதை ஒருபோதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்காது என்பது இன்றைக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு போன ஆண்டு பேசியது நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன். அப்போது 2 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 30,000 கோடி கொள்ளையடித்து அந்த பணத்தை திரு சபரீஷ் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலினும் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று ஆடியோ கேசட் மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு கருத்தை தெரிவித்தார். ஒரு நிதியமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படிப்பட்ட கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் 2 ஆண்டுகளில் 30,000 கோடியை கொள்ளையடித்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை அவர் அமைச்சரே இன்றைக்கு வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். அதோடு இன்றைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் தொழில்நுட்பம் பெறுகிறது. இன்றைக்கு நாட்டிலேயே ஒரே வருஷத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைத்தேன். 6 சட்டக்கல்லூரியை திறந்தேன். சேலத்தில் கூட ஒரு சட்டக்கல்லூரி திறந்திருக்கும். அதேபோல் நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் கூட்டுரோட்டில் 1000 கோடியில் பிரம்மாண்டமான ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 ஏக்கர்ல கட்டி வச்சிருக்கிறார். இன்னும் திறக்கல. ஆனா ஒற்றை செங்கல் உதயநிதி ஸ்டாலின் எங்க பார்த்தாலும் ஒற்றை செங்கலை தூக்கி திரிகிறார். ஆனால் பல லட்சம் செங்கல்ல 1000 கோடியில் கட்டப்பட்ட அந்த கால்நடை பூங்கா 3 ஆண்டு காலமா பூட்டி வைத்திருக்கிறாங்க. இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இதுவரைக்கும் பதிலே சொல்லல. ஆக கட்டி முடிக்கப்பட்ட மாநில அரசு நிதியிலிருந்து கட்டி முடிக்கப்பட்ட முழுக்க விவசாயி பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மிகப்பெரிய கால்நடை பூங்காவை திறக்காமல் வேண்டுமென்றே திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புடிச்சின் காரணமாக திறக்காமல் இருக்கின்ற விடியா திமுக அரசுக்கு தகுந்த பதிலடியை இந்த தேர்தலை கொடுக்க வேண்டும் என்று அங்கோடு இந்த நேரத்தில் மக்களை கேட்டுக்கொண்டு நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள் இந்த தேர்தலில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, மருத்துவத்துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, சாலை வசதிகள் எங்கே சென்றாலும் சிறப்பான சாலைகளை அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். புதிய புதிய தொழிலை தொடங்கி தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கும் இளைஞருக்கு வேலைவாய்ப்பை பெற்றதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி பல திட்டங்களை உருவாக்கி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய அரசுக்கு இன்னைக்கு புதிய தலைமுறை வாக்காளர்களும், இளைஞர்களும், பெண்களும், மாணவர்களும் ஏற்றத்தனத்துக்கு வாக்களித்தவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் எங்களுடைய வேட்பாளர் என்று கேட்டு எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய கழக நிர்வாகிகள், அதில் நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு விழக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று பதிவு செய்து நம்முடைய வேட்பாளர் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு எல்லா ஏழைகளுக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலர்கின்ற பொழுது 400 சதவீத காங்கிரஸ் வீடு கட்டிக் கொடுக்கப்படும். அதோடு மத்திய அரசையும் வலியுறுத்தி இந்த ஏழை மக்களுக்கு காங்கிரஸ் வீடு கட்டிக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறார். அவருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று இன்றைக்கு வருகின்ற பொழுது நாடாளுமன்றத்திலே முழுவதும் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு 3000 ரூபாய் மாதந்தோறும் ஊக்கத்தொகை பெறுவதற்கான நடவடிக்கை அதிமுக நாடாளுமன்றங்கள் பாடுபடுவார்கள், நிறைவேற்றி தருவார்கள் என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அதானி, அம்பானி, டாடா, பிர்லா இன்னைக்கு 20,000 கோடி 30,000 கோடிக்கு
தொழில் முதலீடு செய்யறாங்க, அவருக்கு மானியம் கிடைக்குது, ஜிஎஸ்டி வரி சலுகை கிடைக்குது. ஆனா ஏழைகளுக்கு என்ன கிடைக்குது? ஏழைகளும் ஒரே ஓட்டு தான் போடுறாங்க, அதானியும் ஒரே ஓட்டு தான் போடுறாரு. ஆக சமமாக பார்க்க வேண்டும். அவருக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி என்ற நிலை மாறி ஏழைகளும் இந்த மண்ணிலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய நாடாளுமன்றத்தில் குரலுக்க அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இஸ்லாம் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க இன்றைக்கு விலையெல்லாம் அரிசி வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையெல்லாமல் சந்தனக்கட்டை வழங்கியதும் அதிமுக ஆட்சியிலே 2018 வரை காட்சி புனித பயணம் மேற்கொள்ள இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசிலிருந்து மானியம் பெற்றுத் தரப்பட்டது. திடீரென்று மத்திய அரசு மானியத்தை நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பெரியவர்கள் எங்களை சந்தித்து இந்த மானியம் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு இன்றைக்கு காட்சி புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு அந்த மானியத்தை தொடர்ந்து வழங்கியது. அந்த மானியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 6 கோடி மானியத்தை 12 கோடியாக இன்றைக்கு மானியத்தை உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு. காட்சி பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு வேண்டும் என்று கேட்டார்கள். 15 கோடி நாம் முதலமைச்சர் இருக்கின்ற போது கட்டுவதற்கு உத்தரவிட்டு அந்த பணி துவங்கப்பட்டது. அதே போல உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் வழங்கப்பட்டது. வகுப்பாளத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தற்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணியில் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதியாருக்கு ஓய்வூதிய பயனாளிகள் எண்ணிக்கை 2400 2600 ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தப்பட்டது. 2016 முதல் ஆட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட வருகிறேன். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுகளை அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதோட 2002ஆம் ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதிலே தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுபான்மையை சேர்ந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்ட பொழுது அவரை ஆதரித்து ஓட்டளித்தது அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற. அதற்கு எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளருக்கு வாக்களித்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். ஆக இவர்கள் தான் சிறுபான்மை மக்களை பற்றி தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட 2017 திண்டுக்கல் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுக்கு வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கன்னிமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றி தந்திருக்கும் என்ற நிலைப்பாட்டை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார். இன்றைய தினம் நம்முடைய பகுதி செவ்வாப்பேட்டை வெள்ளிப்பட்டை கொலுசு செய்யும் தொழில் இன்னைக்கு நலிவடைந்திருக்கின்றது. இதற்கு காரணம் ஜிஎஸ்டி 3% இருக்கிறது. அதை 1% குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நம்ம நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே இந்த வெள்ளி கொலுசு செய்கின்ற அந்த உரிமையாளர் தொழிலாளருடைய கோரிக்கையை உங்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் முடித்து ஜிஎஸ்டி வரி குறைக்க அதிமுக பாடுபடும் என்பதை நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். அதோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு 2 லட்சத்தை வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். சேலம் மாவட்டம் மீண்டும் அதிமுகவுடைய கோட்டை என்பதை நாடாளுமன்றத்தில் நிரூபித்து காட்டுகின்றேன். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே திருப்பி உரத்துக்கள் சொல்றேன். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைக்கு, வாக்களிப்போம் இரட்டைக்கு. மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியை ஏற்படுத்திய மாவட்ட செயலாளர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.